வணக்கம் கைஸ். ஒரு வழியாக சேனலுக்காக ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். ஒரு மாதமா இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். ரைட்டு, என்னென்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேள்வி கேட்டிருந்தேன், வாட்ஸ் யுவர் ஒர்ஸ்ட் நெகட்டிவ் ஆரா மூமெண்ட் அப்படின்ட்டு. அதில் வந்து வந்த ரெஸ்பான்சஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் ஆரானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து லைக் எம்பாரசிங் மூமெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். அப்புறம் பின்னாடி இருக்கிறத நம்ம ரூம் செட்டப்பெல்லாம் அதெல்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. சரி ரைட்டு, ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸை பார்த்துருவோம். நமக்கு தெரிஞ்சவன் நினச்சி கையை தூக்கி காட்டினா அவன் கண்டுக்காமல் போயிடுவான். கடுப்பாகிற மூமெண்ட்டில் இதோ ஒன்று கைஸ். நான் இதை விட கடுப்பு என்ன தெரியுமா, நம்ம கை காமிச்சு அவன் பார்க்கலங்கிறத இன்னொருத்தன் பார்த்துருவான். பார்த்துட்டு ஒரு லுக்கு விடுவான் பாருங்க அசிங்கமாக. அவ்வளோதான், நைட்டு தூங்கும் போதெல்லாம் நான் வரும். ஒருத்தர் நம்மளுக்கு பின்னாடி யாருக்கோ ஹாய் சொல்லுவார், நமக்கு தான் நினச்சி ஹாய் சொல்லி பல்ப் வாங்குவோம். ரிலேட்டிபிலிட்டி, த அமௌண்ட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் வி ஃபேஸ், இதெல்லாம் வச்சு இதுக்கு வந்து நான் ஒரு 6 கொடுக்கலாம் out of 10. அதாவது 10 being the worst aura moment of all. Calling my teacher or I referred my teacher as அம்மா. எனக்கு இது டியூஷன் மிஸ்கிட்ட நடந்திருக்கு கைஸ். நான் டியூஷன் மிஸ்ஸை நான் வந்து 2-3 வாட்டி அம்மான்னு கூப்பிட்ருக்கேன். அவங்க அது சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. நான் அவங்க அம்மா என்னடா கீக்கி பிக்கின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப எம்பாரசிங்காக போயிடும். லைக் டியூஷன் இருக்கவங்களாம் சிரிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஐ கேன் கிவ் திஸ் 7.5. ஃப்ரெண்டு பர்த்டேக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு டெரஸ் அவன் கசினோட விளையாடிட்டு இருந்தோம். டெரஸில் விளையாண்டுட்டு இருந்தாங்க போல். அப்போ யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பாம்பு விடலாம்னு விட்டேன். பட் சவுண்டாக வந்துருச்சு. அவன் 10 on 10 கசின் பார்த்து சிரிச்சிட்டாங்க. அப்போலேருந்து எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க சும்மா சிரித்தாலும் அதை நினச்சி தான் சிரிக்கிறாங்கன்னு தோணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோபடி இஸ் ஃபைண்டிங் திஸ் ரிலேட்டபிள். ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் அந்த சைடு வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் ஹவு எம்பாரசிங் திஸ் வாஸ், இதுக்கு வந்து ஐ கிவ் a 9 out of 10. பாவம் ப்ரோனி. ஆனுவல் டேயில் ட்ராமாவில் ஜாயின் பண்ணியிருந்த மெயின் கேரக்டர். அப்போ ஒரு டான்ஸ் சீன் இருந்துச்சு. அதுக்கு ஸ்டெப் போட்டு மஜாவாக ஆடும்போது பேண்ட் உருவி போயிட்டு பெட்டு கட்டுறேன் கைஸ். இதுக்கப்புறம் இவர் வந்து அவர் ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாக ஒரு ஆர்கியூமெண்ட் கூட ஜெயிச்சிருக்க முடியாது. ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் ஜெயிக்கிற மாதிரி போனால் உடனே இதை ஞாபகப்படுத்தியே ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்கு வந்து ஒரு 8.5 கொடுக்கலாம் கைஸ். எத்தனை கேர்ள்ஸ் முன்னாடி நடந்து போயிட்டு திரும்பி பார்க்கும்போது பேக் ஜிப் ஓப்பனில் இருந்துச்சு ப்ரோ. பாவம் கேர்ள்ஸ் தான் நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாப்புல. இதுக்கு வந்து ஒரு 6 out of 10 கொடுக்கலாம் கைஸ். சரி ரைட்டு, நெக்ஸ்ட் ஒன், பெக் ஃபார் ஹர் டு ஸ்டே. Fumbled a 10 on 10 baddie because I accidentally snorted out a 10 cm long line of mucus while laughing. மாமா பொண்ணு முன்னே தண்ணி குடம் தூக்க முடியாமல் கீழே போட்டு உடஞ்சி ஒரே அசிங்கம். ஃபெல் ஆஃப் இன் பைசைக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை க்ரஷ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாங் டேர்மில் எஃபர்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் மைனர் திங்ஸ். இதுக்கெல்லாம் வந்து 4 தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎம்மில் வந்து ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கலாம் கைஸ். ப்ரோ, காலேஜ் செமினார் ஹாலில் என் லேப்டாப் வச்சு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நான் கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு எஸ்டர்டே தான் தமிழ் பிளாஸ்டர்ஸில் மூவி டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே செமினார் ஹால் ஓப்பன் பண்ணும்போது பிட் ஆடு எல்லோரும் பார்த்துட்டாங்க, ஹோல் கிளாஸ். அப்புறம் மேம் கூட பார்த்துட்டாங்க. அப்படியே எல்லாம் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 1 வீக் காலேஜ் பக்கமே போல் -∞ ஆரா. இல்லை, எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா 1 வீக் கழித்து காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ப்ரோ, எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு எல்லாம். இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் நடந்தால் காலேஜில் தலையை காட்டுறது கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது 9.5 கொடுக்கலாம். ஒரு ஸ்டாப்பில் ஒரு அக்கா ரெகுலராக ஏறுவாங்க, அழகாக இருப்பாங்க. டெய்லி அந்த அக்காவை நான் பார்ப்பேன். அந்த அக்காவும் கொஞ்ச நாளில் நான் பார்க்குறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 1 வீக் போச்சு. நான் இறங்குற ஸ்டாப் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். ரொம்ப நேரம் நிறுத்த மாட்டாங்க. ரீசெண்டாக 2-3 டேஸ் முன்னாடி செம மழை. நல்ல ரொமான்டிக் சீனாக இமேஜின் பண்ணிட்டு போனேன். மழைன்னு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருந்துச்சு. ரோடு வேறு நோண்டி போட்டிருந்தாங்க. கரெக்டாக இறங்குறப்போ ஸ்டெப்ஸில் தண்ணி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன். ரோடு நோண்டி போட்டிருந்தேன். மழை பெஞ்சு சேரு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில். அந்த அக்கா அசிங்கமாக சிரித்தாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக அந்த அக்கா போனதும் தான் நான் போகிறேன். சேரு சகதிலாம் நமக்கு மேட்டர் இல்லை ப்ரோ. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு திருப்பி போய் நில்லு ப்ரோ நீயே. சரி ரைட்டு, இருந்தாலும் இதில் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ வந்து ஒரு 7 out of 10. I was in my school handball team. Every day ground practice இருக்கும். Some days sir will divide us into teams and make us play against each other. My hands are pretty small. Sometimes I find it a little hard to hold the balls properly. கோல் அடிக்கும்போது கையில் இருந்து ஸ்லிப் ஆகிடும். But that day everything was going so good. Dribbling was good. I had nice grip. We were roasting the opponent team. Everything was good. And I found the opening. Defense was clear. I literally had no one to defend me. So I went for it. Jump ஷூட் பண்ணேன்.
த ஜம்ப் வாஸ் பிரிட்டி குட். கோலில் கார்னர் ஏம் பண்ணேன். பால் வென்ட் டுவர்ட்ஸ் த கார்னர். கோல் கீப்பர் வாஸ் டன். நான் ஏரில் இருந்தேன். ஹாப்பியாக லேண்ட் ஆனேன். பால் கோல் போஸ்ட்டில் பட்டு ரெக்கோஷே ஆகி ஸ்ட்ரைட்டாக என் மூஞ்சியில் அடிச்சிருச்சு. மீ, மை ஆப்போனன்ட், மை பிடி சார், பிடி மேம் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. த ஒர்ஸ்ட் பார்ட், பாய்ஸ் வர் தேர், மை க்ரஷ் டூ. ஸ்டோரி வாஸ் ஃபன்னி. ஆனால் இது ஒரு நெகட்டிவ் ஆரோ மூமெண்ட்டுக்கு ஒரு 6 தரலாம். பட் நரேஷன் 10 on 10 பக்கா பீக். செமையாக நரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே கைஸ், இதோட நிறுத்திக்கலாம். இன்னும் நிறைய ரெஸ்பான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இது எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டா இனிமேல் நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபீட்பேக் சொல்லிடுங்க கமெண்ட்ஸில் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் தான் மோஸ்ட்டாக வந்திருப்பீங்க. பட் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அண்ட் த திங் இஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரத்துக்கு. ஐ நோ குவாலிட்டி சரியாக இல்லை. மைக் ஆடியோஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வில் இம்ப்ரூவ். அண்ட் யா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.